வணக்கம். 2024 தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூன் 3ஆம் தேதி ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இந்த தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஜூன் 21ஆம் தேதியோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்ல பங்கேற்க முடியாது. சரி, அதெல்லாம் ஓகே சார். இந்த வெட்டினரி கவுன்சிலிங்ல நமக்கு இந்த பிவிஎஸ்சி படிப்புக்கு, அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்புல இந்த பிவிஎஸ்சி படிப்பு இருக்குல்ல, அதுல நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா வருடம் பாத்தீங்கன்னா இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கான அந்த போட்டிங்கிறது அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமா அந்த போட்டி ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கட் ஆஃப் என்பது போன வருடத்தை விட மிக மிக அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. போன வருடம் மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வருஷம் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் காலேஜ் இருக்கு, எவ்வளவு சீட் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜே. அதாவதுங்க, இந்த பிவிஎஸ்சி படிப்பு உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவ படிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு. நம்ம அதுவும் ஒரு 7 காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு. அதுவும் பியூரா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லாம் இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கலந்தாய்வு வழியா நம்ம போய் சீட் எடுக்கணும்னா கட்டாயமா நமக்கு ஒரு மினிமம் நமக்கு நம்மளுடைய 12th நம்மளுடைய கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை கூட்டி அதுல 2ஆல டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் பயாலஜி மார்க்கை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு கட் ஆஃப் தெரியும். கண்டிப்பா ஒரு 190க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார். இந்த படிப்பு எத்தனை வருஷம், பிவிஎஸ்சி படிப்பு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிவிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் மொத்தமா 5.5 வருஷம். 5.5 வருஷம் இந்த படிப்பை நீங்க படிக்கணும். அதுல 4.5 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். பிளஸ் 1 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க. நான் மறுபடியும் சொல்றேன் என்னன்னா, ஜூன் 21ஆம் தேதி 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க பண்ணி பார்க்கலாம். ஆனா நமக்கு கட் ஆஃப் குறைவா இருக்கு, ஒருவேளை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு யோசனையில இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்காம போய் இங்க வர்றாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு அருமையான படிப்பு. யாருங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் சீட்டு கிடைக்கிறதே ஒரு பிரச்சனையா இருக்கும் போது எப்படிங்க படிக்காம இருப்பாங்க? எல்லாரும் படிப்பாங்க. சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதுல இந்த பிபிஎஸ்சி படிப்பு மட்டும் கிடையாது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா பொலிட்ரி டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. அது கோழியின தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டைரி டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மூணு படிப்புகள் பாத்தீங்கன்னா இந்த வெட்டினரி கவுன்சிலிங்ல நடக்கும். இந்த 3 படிப்புகளுக்குமே பாத்தீங்கன்னா 4 வருஷம். இது இல்லாம எல்லாரும் தேடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பு இந்த பிவிஎஸ்சி தான், இந்த பிவிஎஸ்சி படிப்பு. ஸோ இதுல நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல ஒரு 15% சீட்டு ஆல் இந்தியா கோட்டால நடக்குது. ஆல் இந்தியா கோட்டால கவுன்சிலிங் இப்ப எப்படி நம்மளுடைய மருத்துவ கலந்தாய்வு நடக்குதுல்ல, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கால்நடை மருத்துவ கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய சீட்ல 15% சீட்டு ஆல் இந்தியா கோட்டால நடத்துவாங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அது எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். அது அந்த நீட் மார்க்கை வச்சு நடத்தப்படக்கூடியது. மிச்சம் இருக்கக்கூடிய 85% நம்மளுடைய 12th மார்க்கை வச்சே கட் ஆஃப் வச்சே சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த பிவிஎஸ்சி படிப்புல உங்களுக்கு 7 காலேஜ் இருக்குன்னு சொன்னல, அந்த 7 காலேஜ் எது அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிடுறேன். 7 காலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதாவது பாத்தீங்கன்னா இந்த 7 காலேஜ்லயும் 660 சீட் இருக்கு. 660 சீட் பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஸ்சி படிப்புல இருக்கு. ரொம்ப கம்மியான சீட்டு தான், டக்குன்னு எடுத்துருவாங்க. போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா இதுல 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபுல் ஃப்ரீ 7.5ல கிடைச்சிச்சுன்னா. அதே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பொதுவா கிடைச்சிச்சுன்னா நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளவு பணம்னு நான் சொல்றேன். முதல்ல இந்த மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கு. இதுல ஒரு 120 சீட்டு பிபிஎஸ்சி படிப்புக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெட்டினரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நம்மளுடைய நாமக்கல்ல ஒன்று இருக்கு. அதுல ஒரு 100 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் நம்மளுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்று திருநெல்வேலியில இருக்கு. அங்கேயும் ஒரு 100 சீட் இருக்கு. அப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒரத்தநாடு நம்ம ஊர் தான். அங்க ஒரு 100 சீட் அங்க இருக்கு.
அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் கூட்ரோட்ல வந்து சேலத்துல ஒரு காலேஜ் இருக்கு, அங்க 80 சீட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வீரபாண்டி தேனியில ஒன்று இருக்கு, அங்க 80 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இங்க வந்து ஒரு காலேஜ் இருக்கு, அதுல வந்து ஒரு 80 சீட் இருக்கு. ஓகேவா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும்தான் பிபிஎஸ்சி படிப்பு, இப்ப நான் சொன்னதுல மட்டும்தான் பிபிஎஸ்சி படிப்பு இருக்கு. அதுல எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் பின்னாடி சொல்றேன், எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் டெக்னாலஜி, அதாவது பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி உணவு தொழில்நுட்பம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்க படிக்கலாம். அது வந்து காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி நம்மளுடைய கொடுவள்ளி சென்னையில ஒன்று இருக்கு. ஸோ அங்க ஒரு 40 சீட் வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு இருக்கு. அதே போல அதுக்கடுத்து பிடெக்ல வந்து பொலிட்ரி டெக்னாலஜி அப்படின்னா கோழியின தொழில் உற்பத்தி அப்படிங்கிறது, கோழியெல்லாம் வளர்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு படிப்பு பொலிட்ரி டெக்னாலஜி. அதுக்கு வந்து 40 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ 40 சீட் இருக்கு. அது வந்து அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதே போல அடுத்து வந்து நம்மளுடைய பிடெக்ல டைரி டெக்னாலஜி ஒன்று இருக்கு, அது வந்து பால்வளம் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு 20 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப டோட்டலா இதுக்குதான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. இப்ப கட் ஆஃப் நம்ம பார்ப்போம். முதல்ல நமக்கு கிடைக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 7.5லயும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மினிமம் ஒரு 175க்கு மேல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 7.5ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. இருந்த போதிலும் நீங்க பொதுவா வந்தீங்கன்னா போன வருஷம் 2023ல என்ன கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்குன்னா, அதாவது ஓசில 200 கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு, பிசில 195, பிசிஎம்ல 188.5, எம்பிசில 195.5, அதுக்கப்புறம் எஸ்சில 193, எஸ்சிஏல 189.5, எஸ்டில 189. இது சும்மா ஓவரால் சொல்றேன். இந்த 7 கல்லூரிகள் பிபிஎஸ்சில 7 கல்லூரிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு கல்லூரியிலையும் மாறி மாறி வரும். கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு இங்க எடுத்துட்டு கூட அப்படியே மருத்துவ கலந்தாய்வு நடக்கையில அங்கிட்டு போயிடுவாங்க. எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சா அங்க போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சீட்டு உங்களுக்கு வேக்கண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதே போல அடுத்து வந்து ஃபீஸ். சார் நான் படிக்கிறதெல்லாம் ஓகே சார், எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படிங்கிற படிப்பு, அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா மொத்தம் 5.5 வருஷம் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு உங்களுக்கு 22,005 ரூபா ஆகும் அப்படின்னு இருக்காங்க. 2ஆவது வருஷத்துக்கு 17,590 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயருக்கு வந்து 17,590 ரூபா ஆகுது. அதே போல ஃபோர்த் இயர் ஒரு வருஷம் கிடையாது. ஃபோர்த் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பிளஸ் வந்து ஒரு ½ hours அப்படின்னு வரும். அதுல ஒரு 26,860 ரூபா வருது. அப்புறம் ஒரு 5ஆவது வருஷத்துல நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும்ல லாஸ்ட் வருஷம், அதுக்கு வந்து ஒரு 12,000 ரூபாய் பணம் கட்டணும். இது இல்லாம மொத்தமா சேர்த்து உங்களுக்கு வந்து 85,000 ரூபாய் டோட்டலாவே வருது பிபிஎஸ்சி படிப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா. அது இல்லாம 7.5ல சீட்டு உங்களுக்கு பிபிஎஸ்சி படிப்புல கிடைச்சிருச்சுன்னா 4 வருஷம், அதாவது நீங்க படிக்கிற அந்த 5.5 வருஷமே பணமே கட்டாம ஃப்ரீயா நீங்க படிக்கலாம். எப்படி ஜாலி தானே? அதே போல அடுத்து வந்து நம்மளுடைய பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் அந்த பொலிட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இதெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கும் ஒரு செம் ஃபீஸா போட்டிருக்காங்க. அதை பாத்துக்குங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த அப்டேட், அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மாணவர்கள்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் வந்து ஜூலை மாசத்துலலாம் உங்களுக்கு வந்து இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா நடத்தையில எல்லாமே ஆன்லைன்ல தான் நடத்துவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ஒரு ரேங்க் வரும். அந்த ரேங்கை வச்சு உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்ஜினியரிங் பத்தியும் நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. பை பை டிடிஜிஎஸ். தேங்க்யூ.